நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகவல் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசி நடைபெறுங்க. சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க. தேவ ஆவியானவர் எங்கள் இருதயங்களை நீங்கள் பேசுங்க. அதிசயத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் 12வது வசனம் 6வது அதிகாரம் நியாயாதிபதிகள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நானே ரொம்ப பலவீனமா இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ குறைவுகள் இருக்குது, என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்கள் நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டியது இருக்குது, இன்னும் நான் பலப்படலையே, நான் எனக்கு அவ்வளோ தகுதி இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். யாரை பார்த்து சொல்றார் ஆண்டவரே வேதத்துல? கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இது எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அப்படி சொல்றாருன்னா, சாதாரணமான ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல காலம் கிடையாது, ரொம்ப நெருக்கமான ஒரு காலம், கெட்ட காலம் கூட சொல்லலாம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள், மிகவும் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை கிதியோனுக்கு நேரா வருது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அவ்வளவு சாதாரணமா அந்த ஆண்டவர் சொல்லல, சும்மா ஒன்றும் சொல்லல. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எதையோ ஒன்று செஞ்சிருக்கிறார் கிதியோன், எதையோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஒடுக்கி நசுக்கி அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை கெடுத்து அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள் மீதியானியர்கள். ஏன் அப்படி நடந்தது? இஸ்ரவேல்ல தேவன் இல்லையா, கர்த்தர் இல்லையா, கர்த்தர் அவங்களை பாதுகாக்கலையா? எல்லாமே இருந்தது தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பார்வைக்கு கொள்ளாத காரியத்தை செஞ்சதுனால 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்படி வாசிக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு கொள்ளாத காரியத்தை செய்தபடினால கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களை 7 வருஷம் மீதியானவர்கள் இடத்துல ஒப்பு கொடுத்தா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய கட்டுகள்ல போயிடுறதுக்கு கர்த்தர் ஒன்றும் காரணம் கிடையாது. யார் தான் அதுக்கு காரணம்? ஜனங்களே அதுக்கு காரணம் ஆயிட்டாங்க, ஜனங்களே அதுக்கு காரணமாறாங்க. சிலருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, எனக்கு ஒரே வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க, ஒரே கட்டுகளா இருக்குது, ஒரே சிறையறுப்பா இருக்குது, இதுல இருந்து என்னால் விடுதலை பெற முடியல. ஆண்டு டக்குன்னு 1 நிமிஷத்துல அப்படி ஒப்பு கொடுறது, 1 நிமிஷத்துக்காக ஒப்பு கொடுக்கறது இல்லை. எத்தனை வருஷம் ஒப்பு கொடுத்தாராம்? 7 வருஷம். அந்த 7 வருஷம்னா அது 7 வருஷம் ஆகும். 70 வருஷம்னா 70 வருஷம் ஆகும். அது ஒரு தண்டனையாக ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செய்த பொழுது ஆண்டவர் பாபிலோன் தேசத்துக்கு சிறை கொண்டு போகும்படிக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 70 வருஷம் அங்கே இருக்க வேண்டியதாயிடுச்சு ஜனங்க. ஒன்றும் சொல்ல முடியாது, இதுல இருந்து விடுதலை தாங்க இது பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தண்டனை நிமித்தமாக அது உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக பாவம் பொல்லாத காரியத்தை செஞ்சாங்க. என்ன பொல்லாத காரியத்தை செஞ்சாங்க? அவங்க என்ன பொல்லாத காரியத்தை செஞ்சாங்கன்னா அதோட விளக்கத்தை அதே அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். 7வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வருது. ஏன்னா இவங்க நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். மீதியானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் விதைச்சுட்டு போவாங்க, அது வளர்ந்து வரும். அந்த மீதியான வெட்டுக்கிளிகளை போல அப்படி படர்ந்து அவங்களுடைய நிலத்தெல்லாம் கெடுத்து போடுவாங்களாம், அவங்க ஆடு மாடுகள்லாம் கெடுத்து போடுவாங்களாம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களாம். இப்படியே அவங்களை நசுக்கி ஒடுக்கி
காரணம் என்னன்னா, மீதியானவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பெருகிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால அடிச்சு போட்டுருவாங்க, அவர்களுக்கு முன்பதாக நம்மளால வாழ முடியாது, அவங்க வளர்றதுக்கு முன்னாடி ஒடுக்கி அவங்க நசுக்கி அவங்க அழிச்சு போட்டுட்டா நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க இவங்களுக்காக யுத்தம் பண்ணாலும் நம்மளால நிற்க முடியாது. ஆனா இவங்க ஒரு தவறு பண்றாங்க பாருங்க, தப்பு பண்றாங்க. அவங்களுக்கும் எதிரிக்கும் தெரியுது பாருங்க. பிசாசு கூட சில நேரங்களில் வாழ்க்கையில் கிரியை செய்யறான்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஜனங்க தப்பு பண்றாங்க, பாவம் இவங்களுக்குள்ள இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஜனங்களை கட்டி வைக்கலாம்னு சொல்லி பிசாசு தீர்மானம் பண்றான். ஏன் பிசாசு நிறைய பேரோட வாழ்க்கையில கட்டுகளை கொண்டு வரான் அப்படின்னா, அவனுக்கு தெரியுது இவங்க வாழ்க்கையில பாவம் இருக்குது, அதனால இவங்க என்ன பண்ணிடலாம், கட்டி வச்சிடலாம். கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, இவங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரு. ஏன்னா பாவம் இருக்கு, இவங்க மனம் திரும்பாத பட்சத்துல அவர்களுக்கு விடுதலை வரப்போகுது இல்லை. இது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால நிறைய பேரோட வாழ்க்கை கட்டுகள் இன்னைக்கும் இருக்கு, அதுல விடுதலை பெற முடியாம இருக்கிறாங்க. ஜபம்லாம் பண்ணுவாங்க, ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க. ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போய் எல்லாம் பண்ணுவாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா போயிடும். நீ இப்படியே இரு, மனம் திரும்பிடாத, யாரையும் மன்னிச்சிடாத, உங்க கசப்பு பேசு வெறுப்புல எடுத்து போட்டுறாத. அப்பதான் என்ன பண்ண முடியும், கட்டு வச்சு ஒன்று என்ன பண்ண முடியும், அப்படியே சிறை வைக்க முடியும். அவன் ரொம்ப சந்தோஷம் அவனுக்குள்ள. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் மீதியானவர்கிட்ட அப்படியே அடிமைகளை போல இருக்கிறாங்க. வாழ முடியல, என்ன செய்ய முடியும், எதையுமே செழிக்க முடியல, அவங்களால வளர முடியல. இதே வருஷம் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில முறையிட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படியே போனா எப்படி, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஜனங்க முறையிடும் பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. கர்த்தருடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசி மூலமா வருது. அவர் சொல்றாரு பாருங்க, அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையில் நின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையில் நின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அப்ப இவங்க கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக செஞ்ச பாவம் என்ன இல்ல, கரெக்டா சொல்லணும், என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச பாவம் என்ன, எமோரியர்களுடைய தேவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நானா உங்களை சாதாரணமான தேவனா, உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது, முற்பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களுக்கு இந்த தேசத்தெல்லாம் கொடுத்த, அவங்களை துரத்தி விட்ட, எதிரிகளை துரத்திட்டு ஒரு தேசத்தை கொடுத்த, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன சொன்னேன், உங்களை இந்த எமோரியர்களுடைய தேவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க நான் சொல்லி இருந்தோம், நீங்க என்ன பண்ணீங்க, பயப்பட்டீங்க. அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக ஒரு பெரிய பாவமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ற, 7 வருஷம் மீதியானவர்கிட்ட சிறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தா. ஹல்லேலூயா. பயம்தான், பயம். எமோரியர்களுடைய தேவர்களுக்கு என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. எமோரியர்களுடைய தேவர்கள்லாம் யாரு, பாகால். அந்த ஜனங்க யாரை வழிபட்டாங்க, பாகால வழிபடுறாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள இருந்து பயப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. என்ன பயம் உண்டாகுதுன்னா, எல்லாரும் வழிபடுறாங்க, நம்மளும் வழிபட்டுப்போம், இல்லைன்னா பிரச்சனை ஆகிட போகுதுன்னு அப்படின்னு ஒரு பயம் இவங்களுக்குள்ள. இது எப்படிப்பட்ட பயம் தெரியுங்களா, அந்த பாகால் என்ற அந்த தெய்வம் எதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுக்கு வழிபடுறாங்க அப்படின்னா, அதை வழிபட்டா டைமுக்கு மழை பெய்யும், டைமுக்கு மழை பெய்யும், பூமி நல்லா விளைச்சலை கொடுக்கும், நல்லா அறுவடை பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம், செழிப்பாக இருக்கலாம், ஆடு மாடுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை நம்பினாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களும் அதே நம்புறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அதே நம்புறாங்க. உன்னை போஷிக்கிறவர் நான், கர்த்தருடைய வார்த்தை, உன்னை போஷிக்கிறது நாங்கள், உன்னை பலப்படுத்துகிறவர் நான், உனக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறது நான், உனக்கு எல்லா நன்மையும் கொடுக்கிறவர் நான், நானே உன் தேவன், நானே உன் கர்த்தர்னு சொல்லி எல்லாரையும் அழைத்து ஒரு தேசத்தை கொடுத்தா, இவங்களோட மைண்ட் எங்கே போயிடுச்சு, அந்த தேசத்தினுடைய குடிகள் என்ன செய்யறாங்களோ அதுபடி போயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பாகால் தெய்வத்தை வராங்கன்னா மழை பெய்யும், பூமி நல்லா விளைச்சலை கொடுக்கும், நல்லா சாப்பிடலாம், ஆடு மாடுகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வழிபடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நம்புறாங்க. ஒருவேளை நம்மளும் வழிபடலாம் அப்படின்னா என்ன வராது, நமக்கு மழை வராது,
என்ன வராது, நம்ம மழை வராது, நம்ம விதைச்ச விதையெல்லாம் ஒழுங்காக வளராது, நல்ல பலனை அறுவடை நம்ம ஒழுங்காக பண்ண முடியாது, நம்ம ஒழுங்காக சாப்பிட முடியாது. நம்ம பயப்படுறோம், எதுக்கும் நம்ம எதையும் நம்மளும் என்ன பண்ணிடலாம், சிலதை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி பயந்து அப்படி செய்கிறாங்க. அது கர்த்தருடைய பார்வைக்குள்ளதாக எப்படிப்பட்டதாக இருக்குது, ஒரு கொள்ளாத ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் கர்த்தர் நம்மளோட சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்? அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைச்சிருக்கிறாருன்னு கர்த்தர் நடத்துவார். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனை நம்பி வாழணும் அவசியம் இல்லை, ஒரு தலைவரை நம்பி வாழணும் அவசியம் இல்லை, இல்லைன்னு சொந்த மதம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் நமக்கு தேவைதான், சொந்த பந்தங்கள் நமக்கு தேவை, நண்பர்கள் நமக்கு தேவை. ஆனால் அவர்களை நம்பி வாழ்கிறேன் இந்த கர்த்தரை நடத்த முடியாது, அவர் என்னை போஷிக்க முடியாது, அவரை நம்பி வந்தால் நான் எப்படி வாழ முடியும், எனக்கு பற்றாக்குறை ஆகிடும் போல இருக்கு, என் தேவைகள் சந்திக்கப்பட முடியாது போல இருக்கு, அது எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? கர்த்தர் அழைத்தார்னா அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்பில் எல்லாமே இருக்கு. ஆசீர்வாதங்கள் இருக்கு, நன்மைகள் இருக்குது, போஷிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. உன்னை அழைச்சது நான் தானே, நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இவங்கள கொஞ்சம் நம்பிக்கலாமா, அவங்கள கொஞ்சம் சார்ந்து கொள்ளலாமா, அவங்க மூலமா கொஞ்சம் தேவைகள் சந்திக்கப்படுமா, இது நடக்குமா அதுக்கு நடக்குமான்னு சொல்லி கொஞ்சம் எதுக்கோ கொஞ்சம் டச்சிலே இருக்கலாம், எதுக்கோ கொஞ்சம் டச்சிலே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எமோரியர்கள் தேவர்களுக்கு நீ பயப்படாதன்னு நான் சொல்லியிருந்து நீ பயப்படுற, அதனால தான் இந்த சிறையிருப்பு வந்ததுங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாருங்க, இவங்க பாருங்க மீதியானவர்கள் மந்தியா இவங்களுடைய நன்மையெல்லாம் கெடுத்து விட்டு போயிடுவாங்க. இவங்க விதைச்ச விதையெல்லாம் நம்மளுக்கு எடுத்து விட்டு போயிடுவாங்க. அறுவடை பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, ஆடு மாடெல்லாம் அழிச்சு போட்டு போயிடுவாங்க. இது எப்பவுமே நடக்குது. ஜனங்க எப்படி தான் சாப்பிட முடியும், எப்படி தான் செழிப்பாக வாழ முடியும்? இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில ஒரு மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு அது புரியும். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியானான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்ப என்ன பண்றாங்க? கோதுமையை என்ன பண்றாங்க? போரடிக்கிறார் கிதியோன். எங்க போரடிக்கிறாரு? ஆலைக்கு சமீபமாக போரடிக்கிறார். ஏன்னா பயம் சொல்ல முடியாது, என்னன்னு சொல்லலாம், ஒரு டெக்னிக், அவர் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். மற்றவங்களாம் என்ன பண்றாங்க? அவங்க இப்போ நெல் இருக்குன்னா நெல் போரடிப்பாங்க தானே, களத்து மேடுன்னு சொல்லுவாங்களா, அதை அந்த இடத்துல பண்ணுறாங்க. இப்போ அவனுக்கு தெரியும், மீதியானுக்கு நல்லா தெரியுது, அந்த களத்துக்கு போனோம் அப்படின்னா இவங்கெல்லாம் ஏதாச்சும் போர் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதை அழிச்சு போட்டலான்னு சொல்லி அழிச்சு போட்டு போயிடுவாங்க. இப்போ இதையும் கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாருன்னா, கோதுமையை போர் அடிக்கிற அந்த இடத்துல அடித்தாதான் பிரச்சனை, நம்ம எங்கே அடிப்போம்? ஆலைக்கு. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான காலத்தில் கோதுமை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு காலம் இருக்கும். திராட்சை பழத்தை எடுத்து அதை ரசமாக்குறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். 2மே சீசன், வேறு சீசன். சரிங்களா? அப்போ அந்த கோதுமை போர் அடிக்கிற காலத்தில் எங்கே தான் போர் அடிப்பாங்க? அது போர் அடிக்கிற இடத்துல போர் அடிப்பாங்க. இது சீசன் முடிஞ்சிச்சுன்னா திராட்சை ரசம் அதை ரசமாக்குற அந்த நேரத்தில் அது திராட்சை ரச ஆலைகள் இருக்கும். அந்த ஆலையில் அதோடைய காரியத்தை, அந்த ஜூஸ், அந்த ரசத்தை உண்டு பண்ணுற அந்த காரியத்தை செய்வாங்க. என்ன பண்ணுறோம்? சீசனே மாற்றி போர் அடிக்கிற அந்த காலத்தில் அடிக்காமல் அதை எடுத்துக்கிட்டு எங்கே பண்ணுறோம் நம்ம? ஏன்னா அவங்களுக்கு ஐடியா என்னன்னா, இது போர் அடிக்கிற சீசனு, இது போர் அடிக்கிற சீசனு. இந்த சீசனில் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் களத்துக்கு எடுக்குது அங்கே போய்ட்டு அங்கே ஜனங்களை போய் பிடிச்சி அங்கே இருக்கிற அவருடைய பயிர் வகைகளை, அவருடைய தானியங்களை, அவருடைய கோதுமையை அழிச்சு கூட நாங்கள் வராங்க. இவர் கிதியோன் என்ன பண்ணுறாரு? அந்த கோதுமையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆலைக்கு சமையா, அங்கே அவனுக்கு ஐடியாவே வராது. இது திராட்சை ரசத்தினுடைய காலம் கிடையாது, திராட்சை பழத்தினுடைய காலம் கிடையாது. அங்கே மனசு அவங்களுக்கு வந்திருக்காரு.
அங்கே போய் என்ன பண்ணுறோம், போர் அடிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்காக தன் குடும்பத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் கோதுமை எடுத்து போர் அடிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க. ஓகே, நீ பராக்கிரமசாலி தான், நீ பராக்கிரமசாலி. காரணம் என்னன்னா, உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கிற, கொஞ்சம் கோதுமை எடுத்து வச்சுக்கிற. உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிற, கொஞ்சம் கோதுமையை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ அதுக்கு போர் அடிச்சிட்டு இருக்க. நீ தான் தேவை, நீ தான் தேவை. ஹல்லேலூயா. கூட பாருங்க, 3 நாள் பொங்கல். ஹல்லேலூயா. 3 நாள் பொங்கல். நீங்க எல்லாம் எப்படி ஆண்டோட பார்வைக்கு கோதுமை மணிகளா இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கீங்க? கோதுமை மணிகள். பொங்கல் எல்லாரும் ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, பொங்கல் கொண்டாடுறோம். நம்ம மட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுது, ஜனங்களை வெளியில விடாம ஜனங்களை என்ன பண்ணணும், சபையில வச்சு இங்க போராட்சி. ஆமே. பிசாசுடைய கண்கள் எங்க போயிட்டு இருக்கோம், வெளியில தான் சுத்தி எவனா மாட்டானா, எவனா சிக்கிறான். நம்ம சிக்க மாட்டோமே. காரணம் எங்க இருக்கிறோம், நம்ம தேவனுடைய ஆலயத்துல. பொங்கல் வந்துச்சு, நம்ம ஆண்டோட சமூகத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை, வாக்குத்தத்தங்களை தியானிக்கிறதுல இங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? நம்ம கோதுமை தப்பிக்குமா தப்பிக்காதா? சொல்லுங்க. தப்பிக்கும். அதை தான் கிதியோன் பண்றாரு. அங்க போய் போர் அடிச்சிருந்தா அவன் கோதுமை தப்பிச்சிருக்காது, எதிரிகளை அழிச்சு போட்டிருப்பாங்க. அவன் ஆலைக்கு சமீபமா என்ன பண்ணிட்டு இருக்கான், போர் அடிச்சிருக்கான். வித்தியாசமா யோசிக்கிறப்பா, நீ சில காரியங்கள் ஞானமா தான் பண்ற, நீ தான் வேணும் வா அப்படின்னு சொல்லி பராக்கிரமசாலியே. 12வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பார்த்து கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்றீங்களே, நீங்க கர்த்தர் நீங்க எங்க கூட இருந்ததா என்னைக்கே இவ்வளவு பிரச்சனை. எங்க முற்பிதாக்கள் முன்னோர்கள்லாம் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க, அந்த எகிப்து கதையெல்லாம் சொல்றாங்க. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அவங்க தேசத்தெல்லாம் கொடுத்தாரு. பலத்த செய்கையோட கூட அந்த ஜனங்களை விடுவித்தார். இதெல்லாம் அந்த ஜனம் சொன்னாங்க, முற்பிதாக்கள்லாம் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட செய்கைகள்லாம் இப்ப எங்க போச்சு? அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்க போச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. நாங்க இப்ப நசுக்கப்படுறோமே, நம்ம ஒடுக்கப்படுறோமே, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே. நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்றீங்களே. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோட கூட நீ போ. உனக்குள்ள ஒரு பலம் இருக்கு, உனக்குள்ள ஒரு பலம் இருக்கு. நம்ம வாக்குறுதி கேட்டோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். நமக்குள்ள ஒரு பலம் இருக்குது, அந்த பலம் பத்தாது. நமக்குள்ள ஒரு பலம் இருக்கு, அந்த பலம் பத்தாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலத்தினால செய்ய முடியாதுப்பா, என்னுடைய பலம் எல்லாத்தையும் செய்து முடிக்கும். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, உன்னுடைய பலனும் தேவை. அல்லேலூயா. உன் பலனும் தேவை, உன்னுடைய கொஞ்சம் பலம் தேவைன்றார் ஆண்டவர். அது இல்லாம ஒண்ணு நடக்காது, அது இல்லாம ஒண்ணும் நடக்காது. 5 அப்பம் 2 மீன். ஆண்டவருக்கு 5 அப்பம் 2 மீன் தேவைப்படும் அற்புதங்களை செய்வதற்கு. ஜெப குறிப்பு கேட்கணும் சொன்னீங்களா, ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னு, அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்களை செய்யணும். அதுக்கு ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுங்களா, 5 அப்பம் 2 மீன் அப்படின்னா என்னன்னா, அது 5 அப்பம் 2 மீன் ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தான், ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வச்சிருந்தான். நீ கொடுப்பா, நீயும் சாப்பிட்டுக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம். அல்லேலூயா. இந்த கிதியோனை பாருங்க, அவன் சாப்பிட்றதுக்கு, அவன் குடும்பம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கோதுமை எடுத்து என்ன பண்ணா, யாருக்கும் தெரியும், சீக்கிரட்டா போர் அடித்துட்டு இருந்தான். பரவாயில்லப்பா, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ இவ்வளோ ஞானமா நடந்துக்கிற, நீ தான் தேவை, பராக்கிரமசாலியா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறா, நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ. உன்னை நீ பாதுகாக்கணும்னு நினைச்சல, உன்னை வந்து மீதியானர்கிட்ட தப்பிச்சுக்கிட்ட, தப்பி வித்து கொண்டா. உன்னை வந்து இந்த மீதியானுடைய அந்த தந்திரத்துல இருந்து நீ ஞானமா நடந்து கொண்ட, நீ தான் தேவை. உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, இந்த முழு இஸ்ரவேலை நீ என்ன பண்ணுவ, ரட்சிப்பன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு நாம் தேவை.
கொஞ்சம் பலங்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு பார்த்து கிடையாது. இல்லைங்க, நிறைய விஷயம் தான் தவறு செய்யறங்க. ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்துல கரெக்டாக இருக்குதுங்க, ஒன்று ரெண்டு விஷயத்துல அப்படி கிடையாது. நான் என்கிட்ட நிறைய 1000 வரை இருக்குதுங்க. ஆனால் காலையில் எனக்கு 1 hour ஜாம் பண்ணுவேங்க, அது மட்டும் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் ஜாம் பைபிள் படிப்போம், அது மட்டும் கரெக்டாக பண்ணும். அப்படி சொல்லலை. கொஞ்சம் பலங்கிறது என்னன்னா உங்களுடைய பலன், உங்களுடைய பலன். அந்த பலன்ங்கிறது என்னன்னா நீங்க எல்லாவற்றையும் கர்த்தருக்கு டெடிகேட்டடா, கர்த்தருக்கு விட்டு கொடுத்து அர்ப்பணிச்சு வாழ்கிற அந்த பலன் தான் வந்து கொஞ்சம் பலன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. தூக்க வருதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வரலையா? நிறைய பேர் தூங்குறீங்க, அது சொல்ல மாட்டேங்க. உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். பாருங்க, நீங்க பாருங்க, கொஞ்சம் பலன் போது நாமத்தை மறுதறியாமல் வருது. கொஞ்சம் பலன் வச்சு நாமத்தை மறு, அது எப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற பலன் கொஞ்சம் பலன் தான், ஆனா அதை அவன் தன்னை காத்துக் கொள்வதற்கு போதுமானது. ஹல்லேலூயா. தன்னை காத்துக்கொள்ளலாம். தன்னுடைய ஜெப வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாப்பதற்கு, தேவனுக்காய் வாழ்வதற்கு, தேவனுக்காய் அர்ப்பணிப்பதற்கு, தேவனுடைய காரியங்கள்ல எல்லாவற்றையும் நிலைத்திருப்பதற்கு, விசுவாசத்துல ஓங்கி வளர்வதற்கு, தேவனுக்காய் பலன் கொடுப்பதற்கு தனக்கான அந்த பலன். அவன் எல்லாவற்றிலும் என்ன தன்னை காத்துக் கொள்கிறான், எல்லாவற்றிலும் தானே அது அவனுக்கான பலன். அவனை பாதுகாக்கிறதுக்கு, அவனை தப்புவிக்கிறதுக்கு, அவன் தேவனுக்கு உண்மை உத்தமமாக வாழ்வதற்கு, வசனத்தை கை கொள்வதற்கு, அதற்கான பலன். அதான் கொஞ்சம் பலன். என் நாமத்தை மறுதறியாமலும் என் வசனத்தை கை கொள்ள கொஞ்சம் பலன். உனக்கு இருக்கிற பலன் இல்லை. நீ என்ன பண்ண? வசனத்தை கை கொள்வதற்கு நம்ம தீர்மானம் பண்ணிட்ட. வசனத்தை எந்த சூழ்நிலை இருந்தா பாருங்க, வசனத்துக்கான சாட்சியை இருப்பேன். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இல்லைங்க நான் அதெல்லாம் கை கொள்ள முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டங்கன்னா தேவனுக்காக பயன்பட முடியாது. எத்தனை பேருக்கு ஆசை நான் தேவனுக்காக பயன்பட விரும்புகிறேன்? அல்லேலூயா. தேவனுக்காக பயன்பட நினைக்கிறீங்களா? வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் மாறிடணும். என் தேவன் என்ன சொல்றாரு அதையே செய்வேன். அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறதே என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். என் தேவன் என்னை செய்ய சொல்லுகிற காரியத்தையே செய்வேன், மாறாக நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. மனுஷனுக்காக மனுஷ முகத்தை நான் பார்க்க மாட்டேன், மற்றவருடைய சொல்லை கேட்க மாட்டேன், கர்த்தருடைய சொல்லையே நான் கேட்பேன். அவருடைய வார்த்தைக்கு நான் உண்மையா இருப்பேன். வேதம் சொல்லுது, வசனத்தை சொல்லுது, இதன்படி நான் வாழ நான் தீர்மானிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நிற்கிறவங்க அது அவங்களுடைய பலன். ஆண்டவர் சொல்ற இந்த பலன் எனக்கு போதுமான்றார், இது போதும். அதுதான் கிதியோனை பார்த்து சொல்ற, இந்த பலத்தோட போ. உன்னை தப்பு வைத்துக் கொள்வதற்கு நீ ஒரு ஞானம் இருக்கு, உனக்குள்ள ஒரு பலன் இருக்குது, நீ தான் எனக்கு வேணும், நீ வா, உன்னை அனுப்புற. போய் உன் குடும்பத்தை மாத்திரமல்ல முழு இஸ்ரவேலுடைய குடும்பத்தை நீ என்ன பண்ணுவ? ரட்சிப்பாய். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன், சொல்லுங்க வசந்த முடிங்க, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன், சொல்லுங்கம்மா, சொல்லு யாராவது சொல்லுங்களா? நான் சொல்றதை நான் ஃபினிஷ் பண்ண சொன்னேன். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன், சொல்ல மாட்டீங்க, பாஸ்டமா இருக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிச்சா? நீ சபையில வாப்பா, உன்னதான் கர்த்தர் அழைக்கிறார், வா, நீ குடும்பத்தை நல்லா நடத்துற, உன் குடும்பத்தை ஞானமா நடத்துற, உன் குடும்பத்தை ஞானமா போஷிக்கிற. எப்படி போஷிக்கிறாங்க? குடும்பத்தை எப்படி போஷிக்கலாம் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையினால போஷிக்கணும். சாப்பாடு போடுறது எல்லாம் போடுவாங்க, யாரையும் போய் சம்பளம் வாங்கி சாப்பாடு அரிசி போட்டு வாங்கி போட்டு யாரெல்லாம் போடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்துறது. இந்த குடும்பம் வார்த்தையின்படி நடக்கணும், இந்த குடும்பம் வார்த்தையின்படி காரியங்களை செய்யணும், இந்த குடும்பத்தில் வார்த்தை இருக்கணும், இந்த குடும்பத்தில் வசனம் இருக்கணும், இந்த வார்த்தை இந்த குடும்பத்தில் சத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்தை ஒரு மனுஷன் நடத்துறானோ அந்த மனுஷனை
பார்த்து கத்த கூப்பிடுற, வாப்பா உன் குடும்பத்தை நல்லா நடத்துற, உன் குடும்பத்தை நல்லா போஷிக்கிற, நீ இந்த சபையை நீ என்ன பண்ண நடத்து, உனக்குன்னா திரளான குடும்பங்களை கொடுக்க போற, திரளான ஆத்துமாக்களை கொடுக்க போற, வான்னு சொல்லி கத்தர் அழைக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை நம்மள பார்க்கணும். எனக்கு இருக்கிற அந்த பலன், கத்தர் எனக்கு ஒரு பலன் கொடுத்துருக்கு, அந்த பலத்துல நான் அப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், என் குடும்பத்தையும் கட்டி எழுப்பும் பொழுது கத்தர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை? நான் எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். சொல்றோமா? ஒரு அல்லேலூயா சொல்றோமா? ரொம்ப டயர்டா இருக்குங்களா? டயர்டா இருக்குங்களா? பாருங்க, ஜெபம் என்பது சொன்ன ஜெபம் என்பது ஒரு யுத்தம். ஜெபம் என்பது ஒரு யுத்தம். அதுல நம்ம யுத்தத்துக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களை எப்பொழுதும் நம்ம வந்துட்டோம், இங்க ஜெபிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். கர்த்தர் சொல்றாரு 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவாங்கிறார். இப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு, கடவுளை இதெல்லாம் நீங்க தான் சொல்றீங்களா, எனக்கு அடையாளத்தை காட்டுங்க, அது காட்டுங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு காணிக்கை எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு காணிக்கை எடுத்துட்டு வரேன், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் எடுத்துட்டு வான்றார் கர்த்தர். காணிக்கைய எடுத்துட்டு, இவருக்கு கொஞ்சம் காணிக்கை எடுத்துட்டு போறேன். என்ன காணிக்கை? ஒரு வெள்ளாட்டு குட்டி எடுத்துட்டு போற, பலி செலுத்துறாரு, இவரா பலி செலுத்துறார். அது கர்த்தர் என்ன பண்ண, பலியை ஏற்றுக்கொள்கிறார். பலி என்பது கவனிங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். பலி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆண்டவர் அவனை அழைக்கிறார், கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார், பராக்கிரமசாலின்னு சொல்றாரு, அழைக்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போங்கிறாரு, நடுவில் ஒரு காரியத்தை உள்ள வைக்கிறார். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை, சில காரியம் கர்த்தர் செய்யறார். என்ன சொல்றாரு? பலி செலுத்த சொல்றாரு. என்ன சொல்றது? பலியை எதிர்பார்க்கிறார். பாருங்க, அவன் பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான். 18வது வருஷம், நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வர மாட்டேன், நான் இங்கேயே இருக்க, போய் பார்ப்பான்னு அனுப்பி வைக்கிறார். இவன் போறான். உடனே கிதியோன் உள்ள ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கல் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அல்லேலூயா. பாருங்க, பலி செலுத்துறது இவங்கிட்ட ஏதோ இருந்துருக்கு, பலி செலுத்துறதுக்கு ஏதோ இருந்துருக்கு. நிறைய பேர் வீட்டில் வெள்ளாடுங்கிறது குட்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் வாஷ் அவுட், பஞ்ச பட்டினியே எடுத்துருப்பாங்க. ஏன்னா மீதியர்கள் வந்து என்ன பண்ணி கெடுத்துட்டு போயிடுறாங்களே, அழிச்சுட்டு போயிடுறாங்களே, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போயிடுறாங்க. ஆனால் இவங்கிட்ட ஏதோ இருக்குது, அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கான். 4வது வசனம் வாசி பாருங்களேன். அதே அதிகாரம் 6 நாள்ல அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, அந்த மீதியானவர்கள் வராங்கல்ல, அந்த சம்பவம் இருக்கு, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாக வைக்காதே போவார்கள். நிறைய பேர் வீட்டில் ஆடு மாடு எதுவுமே கிடையாது, பஞ்ச பசிக்கு பட்டியல போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவனுக்கு மட்டும் ஏதோ இருந்திருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கான், கொஞ்சம் வெள்ளாட்டு கடை அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியுது. ஓகே, அதெல்லாம் பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். பலியெல்லாம் செலுத்துறாரு, எல்லாமே புளிப்பில்லாத அப்பங்கள் இதெல்லாம் செலுத்துறாரு. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றாரு. ஒரு அக்கினி பட்சிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் பாருங்க. இதெல்லாம் பார்த்து 22வது வசனம், அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். பயந்துட்டான், நான் கடவுளை பார்த்துட்டேனே, எனக்கு என்னமோ ஆயிடும் பொழுது, நான் செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவது இல்லை என்றார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், பாருங்க, பலி செலுத்தினா இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு எங்க போயிட்டான், பலி பீடத்தையும் கட்டிட்டான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மெயினான கட்டளை எத்தனை? 10 கட்டளையா? நிறைய பேர் 10 கட்டளை தான் நம்ம நினைப்போம். 11 கட்டளைகள் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை கட்டளை கொடுத்தாரு? அது ஏன் அந்த 11வது கட்டளை ஜனங்கள் விட்டார்கள் என்று தெரியவில்லை. அதையும் கர்த்தர் கட்டளையாக தான் கொடுத்தார்.
உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. யாத்திரையாகமம் 20வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். ரொம்ப முக்கியம், கவனிங்க. 20 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3லதே வந்து பார்த்தீங்க, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு. கொலை 13 கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, கலவை, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. 10 கட்டளைகள் முடிஞ்சிச்சு. 10 கட்டளைகள் முடிஞ்சிச்சு. டக்குன்னு 11 இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கட்டளையா தான் கத்தர் கொடுக்குறாரு. 11 எங்க வருது பாருங்க. 24 வாசிக்கலாமா? மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய பேர் இந்த வசனம் கண்ணிலே பட்டிருக்காரு. நிறைய பேர் இந்த வசனம் பலிபீடத்தை கட்ட சொல்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. பலிபீடத்தை முதல்ல பலி செலுத்தினான், அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டா பலியே செலுத்திட்டான், பலிபீடத்தையே கட்டிட்டான். கிதியோன் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பலிபீடங்கள் இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது நடக்காம ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்களை பயன்படுத்தணுமா, தேவனுடைய வல்லமை வெளிப்படணுமா, தேவனுடைய மகிமை வெளிப்படணுமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்படும். நிறைய ஊழியர்களோட வாழ்க்கையில பாருங்க, ஒரு ஜெப பலிபீடம் இருக்கும். அந்த டைமுக்கு போயிடுவாங்க. காலையில 4 மணிக்குன்னா 4 மணிக்கு போய் போகிறான். அது பலிபீடம், அது இருக்கணும். பலிபீடம் இல்லையா தேவ மகிமை வெளிப்படாது. ஹல்லேலூயா. சுத்தி வரலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம், பலிபீடம் இல்லையா ஒன்றும் நடக்காது. ஒன்றும் பலி செலுத்தப்பட வேண்டும். பலிபீடம் அவசியமானது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில பலிபீடங்கள் இருக்கிறதோ அங்க தேவ மகிமை வரும், தேவ மகிமை அவர்களை மூடும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய அழைப்பு கிதியோனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் மூவ் பண்ணி கொண்டு போறாரு பாருங்க. பரவாயில்ல, உனக்கு ஒரு பலன் இருந்துச்சு, யோசிக்கிற வா, பராக்கிரமசாலி டாக்டர் போறாரு. அடுத்த ஸ்டெப், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். யார் எப்போ அனுப்பப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து நாங்கள் அனுப்புறாங்க. போங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பி இருக்கிறார், அனுப்பிட்டாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? பலிபீடங்கள் தேவை. பலிபீடங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை. பலிபீடம் இல்லை அப்படின்னா கர்த்தர் பயன்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ரோமர் 12:1 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. இதெல்லாம் மறக்கவே கூடாது. இதெல்லாம் வசனம், இந்த வசனம் நமக்கு தெரியாம இருக்கவே கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள் இந்த வசனம் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப பலிபீடம் கட்டி பலி செலுத்துறது இட்ஸ் a kind of worshiping God. அது வந்து தேவனை ஆராதிக்கிறது. பலி செலுத்துவது என்பது தேவனை ஆராதிப்பது. எப்படி பலி செலுத்தணும்னு சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, என்னுடைய கை, என்னுடைய காலு, என்னுடைய கண்ணு, என்னுடைய செவிகள், என்னுடைய யோசனை, என்னுடைய காரியம் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஜீவ பலியாக கர்த்தருக்கு என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை நீங்க பயன்படுத்துங்க. பாடி தான் என்னது, உள்ள இருந்து வேலை செய்யறது நீங்க தான். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்கள் மீது தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும். அவங்க எங்கெல்லாம் போறாங்க தேவ மகிமை அவங்க கூடவே போகும். பலி செலுத்தப்பட்ட சரீரம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நம்மளே கொடுத்துட்டோம். இயேசு கூட சொல்ற பைபிள் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற காரியங்களை
முழுமை அல்லாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நம்மளே நம்ம முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, எனக்கு என்னையே கொடுத்துட்றேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருக்கு கொடுக்குறேன். அவைலபிளாக இருந்தாண்டவர், நானும் உமக்கு தான், எனக்குரிய எல்லா காரியமும் உமக்கு தான். இந்த ஒரு ஸ்டேஜ், இந்த ஒரு நிலைமைக்கு ஒரு மனுஷன் எப்போ வரானோ அந்த மனிதனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். பலிபீடத்தை கட்டிட்டார் கிதியோன். நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும். ஜெபம் என்கிற பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஆராதனை என்கிற பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஜீவ பலி, அது சரீரத்தை ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்கு சொந்தமானது, என்னுடைய ஆவி உமக்கு சொந்தமானது, என்னுடைய ஆத்மா உமக்கு சொந்தமானது. ஆகவே என்னை முழுவதுமாக என்னை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கிதியோனோட கூட இருந்து கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்ம எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் பலிபீடங்கள் கட்ட போறீங்க? அல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க, பலிபீடம் கட்டுறது தான் கஷ்டம், இது எல்லாமே பண்ணுவான். மற்ற காரியங்கள் செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி. பலி செலுத்துறதும் பலிபீடம் கட்டுறதும் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பாருங்க, போன வாரத்தில் ஊழியக்காரர் வந்து பிரசங்க, எத்தனை பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டீங்க? பிரசங்கங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, பிரதர் பாஸ்டர், இந்த மாதிரி ஜனங்கள் வந்து சில காரியங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க பிரதர், சில காரியங்கள் செய்வதற்கு ரொம்ப யோசிப்பாங்க. என்னென்னா, அவர் அந்த தசம பாகத்தை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்கள் வந்து தசம பாகம் என்ன வேணால் செய்வாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, தசம பாகத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்க பிரதர். நான் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்கிறார், ஒரு நாள் பாஸ்டர், ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட நான் இருக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட இருக்க, உங்கள் கூடவே போகிறேன் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்களா, தசமமாக மாட்டான் வராது, தசமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த கொடுக்குற அந்த காரியம் இல்லை. ஆனால் தன்னைத்தானே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவன், தன்னைத்தான் முழுவதுமாக விட்டு கொடுத்தவன் எதையும் கொடுப்பதற்கு என்ன பண்ணுறான், அவன் தன்னை கர்த்தருக்காக என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுக்குறான். ஹல்லேலூயா. எதையும் சேர்த்து என்ன பண்ணுறான், அவன் ஆயத்தமாக அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்களா? இன்னொரு மாதிரி ஆகிட்டீங்க, புரியுதுங்களா இல்லைங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் ஒரு மாதிரி ஆகிறீங்களா? பலி செலுத்தணும்னு சொன்னான். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம், பலி செலுத்தப்பட வேண்டும். என்னையும் சரி, எனக்கு உண்டானது சரி, எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன், கர்த்தருக்கு பலி. ஆண்டவரே முழுவதுமாக சுயத்துக்கு சாகுற ஆண்டவர், நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வீண் பெருமை இல்லை, என்னுடைய வீண் எண்ணங்கள் இல்லை, கிடையாது. எனக்கு ஈகோன்னு ஒன்று கிடையாது ஆண்டவர், எனக்கு சுய ஒரு பெருமைன்னு ஒன்று கிடையாது ஆண்டவர். முழுவதுமாக என்ன பண்ணுறேன், உமக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தன்னைத்தான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவன் அவனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். மறுபடியும் அதை வந்துடுவோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் இப்ப பாருங்க, கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, கர்த்தர் சொல்றது நல்ல கவனிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாகி கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய். இப்ப பலி கர்த்தர் கேட்கிறார். முன்னாடி இவனே என்ன பண்ணான், கிதியோன் வந்து அவனே நானே ஒரு காணிக்கை எடுத்து வாலண்டரியா என்ன பண்ண ஒரு காணிக்கை எடுத்து வந்து கர்த்தருக்கு வந்து கொடுத்தான். இப்ப கர்த்தர் கேட்கிறார், 2ஆம் காளையை என்ன பண்ணு, அங்க தகன பலியாக சர்வாங்க தகன பலியாக பலியிட கடவாயின்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, ஒரு ஸ்டெப்பா அவனை கர்த்தர் கொண்டு போற. எதுக்காக இவ்வளவு காரியத்தை சொல்றாங்க, எந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்துகிறாருன்றதுக்காக இவ்வளவு காரியத்தை நான் சொல்றேன். அப்ப என்ன நடக்குது பாருங்க, பலியெல்லாம் செலுத்துறாங்க.
27வது வசனம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடி செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காலை பலியிடப்பட்டதுமாய் இருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். யாரு? பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து எரிஞ்சிட்டு கர்த்தருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பலிபீடத்தை கட்டி அங்கே காளைய சர்வாங்க தகன பலியாக பலியிட்டிருக்காங்க. இது யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது கிதியோன் தான் செஞ்சான்னு சொல்லி அவள் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அந்த ஜனங்கள்லாம் கூட்டிக்கிட்டு இவனை வந்து என்ன பண்ணணும்? இவன் சாக வேண்டும், கிதியோன் சாக வேண்டும். எப்படி ஒரு பலி கர்த்தருக்காக பலி செலுத்துற மனுஷன் எப்படி சாக முடியும்? எப்படி சாக முடியும்? இவன் சாக வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப என்ன நடந்தது? யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும், யோவாஸ்னா கிதியோனுடைய தகவல், யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா இதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவர்கள் என்று காலையிலே தானே சாக கடவன். ஒருவேளை பாகாலுக்கு பிரச்சனையா? கர்த்தருக்கும் பாகாலுக்கும் பிரச்சனை. பாகால் என்ன பண்ணட்டும்? தனக்காக வழக்காடட்டுமே அப்படின்னு சொல்றார். பாருங்க, தன் பலிபீடத்தை தகர்த்தது 32, தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடு வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும். இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இது வழக்கமா வந்து போறாங்கல்ல. மீதியானியர் வந்து என்ன பண்ணுவாங்க? வழக்கமா இவங்க அறுவடைலாம் பண்ணி அதை விதெல்லாம் விதைச்சி நல்லா வளர்ந்து வரும்போது வந்து கெடுத்து போறதுக்கு வருவாங்க. அது மாதிரி ஒரு டைம் வந்துருச்சு. பழைய மாதிரி வராங்க. யாரு? மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரர் யாரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கினார். வழக்கம் எப்போ வந்து சீசன் வந்துச்சு, வாங்க போகலாம், போயிட்டு கோதுமை எல்லாம் போய் பச்சுக்கு போட்டலாம், மாடுகள்லாம் கொண்டு போட்டலாம், வாங்க டைம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்க வளரக்கூடாது, அவங்க வந்து மறுபடியும் நசுக்கும் ஒடுக்கும் சொல்லி டைம் ஆயிடுச்சு, வாங்கன்னு வராங்க. வந்த உடனே இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி வந்து பாவம் ஓடி ஒளிஞ்சு போய் ஒரு இடத்துல கூடி குறுகி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் போர் அடித்து கொண்டிருந்த கிதியோன் இப்போ வந்து பாருங்க, இப்போ அவன் பேலன் இல்லை, இப்போ அவனுடைய பேலன் இல்லை, இப்போ யாருடைய பேலன் வருது பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டோட மகிமை வந்து அந்த கிதியோன் மேல இறங்கிடுச்சு. தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் பலம் வந்து கிதியோன் மேல இறங்கிடுச்சு. எப்படி இது வந்தது சொல்லுங்க? எப்படி இது வந்தது? முதல் ஸ்டெப்பு, தன்னை கர்த்தருக்காக முழுவதும் என்ன பண்ணா? தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னை ரட்சிப்பதற்கு தன்னுடைய பலத்தை என்ன பண்ணாம பயன்படுத்துறான். இப்போ ஆண்டோட அழைப்பு அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆண்டோட அழைப்பு வந்துட்டு ஆண்டு சொல்றாரு, உன்னை அனுப்பு, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோடு கூட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்லி அனுப்புறாரு. நடுவில் என்ன நடக்குது? ஒரு ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ண? ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்றான்? கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான், கர்த்தரை ஆராதிக்கிறான். ரொம்ப முக்கியம். பலி செலுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். நம்மை முற்றிலுமாக கர்த்தருக்கு விட்டு கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்காக முற்றிலுமாக விற்று போட்டவர்களாக நாம் மாறும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்ளும் அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அவர்கள் மீது தான் கர்த்தர் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவங்க போகும்போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் இந்த உபவாச நாள் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு பலன் இருக்குது. என்ன பலன்? கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு பலனை பயன்படுத்தி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்காக நான் விட்டு கொடுக்கிறேன்,
ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஆண்டவரே உம்மை தேடுவதற்கு, உம்முடைய வழிகளில் நடப்பதற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. எல்லாம் கண்களை மூடி கண்ட சமூகத்தில் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தேவ ஆவியானவர் உங்களை பயன்படுத்தணுமா? தேவ ஆவியானவர் வல்லம் உங்க மேல இறங்கி வரணுமா? தேவ ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் மீது தங்கி இருக்கணுமா? உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போ, உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பலத்துல அப்பா நாங்கள் மாத்திரம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் நல்லா இருந்தா போதாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரு கூட்ட மக்களை உமக்கு நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவர். ஒரு கூட்ட மக்களை உமக்கு நான் அநேக ஜனங்களை ஆண்டவர் நீதிக்குட்பட பண்ண வேண்டும் ஆண்டவர். என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமத்து ஜோபம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டு சமத்து கண்களை மூடி ஜோபம். ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர். ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதற்கு, உம்மிடமாய் நடத்துவதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரை. என்னை பயன்படுத்துங்க. சத்தமே கேட்கலையே, வாய் மூடிட்டு இருக்கீங்க, சத்தமே கேட்கலையே. சோதனை சொல்லுங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர். ஆண்டவர் அநேகருக்கு அப்பா சோதரன் சுவிசேஷம் சொல்லக்கூடியவனா, அன்பை அப்பா அறிவிக்கிறவனாக என்னை பயன்படுத்துங்க. ஒரு கூட்ட மக்களை உமக்கு என்று ஆதாயப்படுத்துகிறவனாக என்னை மாற்றுங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவர் என்று சொல்லுவோம். நன்றி ராஜ். என்னுடைய வாழ்க்கையில ஜெப பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில ஜெப பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும். என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். என்னுடைய சமூகத்துல அப்ப ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்ப எனக்கு உண்டான யாவற்றை உமக்கேன்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உண்டான யாவற்றை உமக்கேன்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் எனக்குரியதெல்லாம் உமக்குரியது ஆண்டவர், உமக்குரியதெல்லாம் எனக்குரியது ஆண்டவர். இது என்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றாக ஆண்டவர். நீர் எங்களுக்கு கொடுத்தது எல்லாம் ஆண்டவர் அது உமக்குரியது ஆண்டவர். நீர் எங்களிடத்தில் எதை கேட்கிறீரோ அதை நாங்கள் உமக்கென்று கொடுத்து நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். பார்த்துக்கிட்டு அது காலை 2ஆம் காலை எனக்கென்று பலி செலுத்து, சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்துன்னு அதை கேட்டார். ஆண்டவர் எதை கேட்கிறாரோ அதை பலி செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர். கர்த்தர் நம்மிடத்தில் எதை கேட்கிறாரோ அதை பலி செலுத்துவதற்கு, ஜீவ பலியாய் செலுத்துவதற்கு எதை கேட்கிறார்? அந்த சரீரங்களை ஜீவ பலியாய் கேட்கிறார். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் கேட்கிறார். இந்த சரீரத்தினால என்னை மகிமைப்படுத்துவாயா? இந்த சரீரத்தினால என்னை மகிமைப்படுத்துவாயா? உங்கள் வாயின் மூலமாக என்னை மகிமைப்படுத்துவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வாழ்கிற வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே என்னுடைய சரீரம் உமக்கு நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் உமக்கென்று அப்போ ஒப்பு கொடுக்கிறான். என்னுடைய சிந்தனைகள் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மா உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உண்டான யாவற்றும் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்ன எங்களிடத்தில் என்ன கேட்கிறீரோ ஆண்டவர், அப்பா எப்படிப்பட்ட விலை கிரயத்தை நீ கேட்கிறீரோ அதை கொடுப்பதற்கு என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா நாங்கள் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர், நாங்கள் நீர் எங்களிடத்தில் எதை கேட்கிறோம் அதை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவர். அதை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் இருதயத்தை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய வார்த்தை மூலமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி ராஜன். வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தில் பேசட்டும் அப்பா, பலன் கொடுக்கட்டும் ஆண்டவர். உமக்கென்று அப்பா சொல்ற ஒரு கூட்ட மக்கள் எழும்பட்டும் ஆண்டவர். உமக்கென்று ஒரு கூட்ட மக்கள் எழும்புவார்களா இயேசுவின் நாமத்தினால். இந்த சபையில் அப்பா உடைய மகிமை தங்கி இருப்பதாக. யெகோவாகிற சபையில் உடைய மகிமை தங்கி இருக்கட்டும் அப்பா. அப்பா பலிபீடங்களை கட்டுகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பலி செலுத்துகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜ ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். பலிபீடங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவர். முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, விலை கிரயமாய் செலுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவர். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அதனால அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அப்போ வெள்ளிக்கிழமை ஜெபங்கள்ல உடைய மகிமையுடைய ஆளுகையும் அப்பா ஆசீர்வாதங்கள் வந்து தங்கி இருக்கட்டும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வதிங்க, அளவில்லாமல் பெருக செய்யுங்க. நாமத்திற்கு சகல துதிகன மகிமை ஆட்டு செலுத்தணும். கர்த்தராகிய இயேசு மூலம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். யாரும் சேர்ந்து சொல்லுவோம்.